ஹாய் கைஸ்! வெல்கம் அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டே விளாக் பார்க்க போறோம். மார்னிங்ல இருந்து ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பொங்கல் லீவுக்காக ஊருக்கு கிளம்ப போறோம். ஸோ அந்த விளாக் தான் இது கன்டின்யூ பார்க்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் 6 மணிக்கு அலாரம் வச்சு 11 மணிக்கு எழுந்த ஒரே ஆளு நானா தாங்க இருப்பேன். சரி ஏந்திரிச்சு கோலம் போடலான்னு வெளில போனா சூரியனே உச்சிக்கு வந்துருச்சு. அது சரி அப்படின்னு உடனே கிச்சனுக்கு போய் ஒரு காஃபி போட்டாச்சு. காஃபி இல்லாம டே ஸ்டார்ட் ஆகுமா? இந்த காஃபி குடிச்சாதான் பிரெயின் ஆன் ஆகும். இல்லாட்டி நானும் ஃபோனும் இன்னமும் தூங்கிட்டே தான் இருப்போம். மோட்டிவேஷன் மோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிச்சன் கிளீன் பண்ணிட்டேன். அப்பவே பசிக்கு பெல் அடிச்சிட்டு உடனே தயிர் சாதம் முட்டை ஃப்ரை சிம்பிளாவே மதிய லஞ்சம் முடிச்சாச்சு. சாப்பிட்டதும் காலியா மாதிரி இருந்தேன்னா பீ மாதிரி வேக வேகமா வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை க்ளீன் பண்ணா மனசு க்ளீன் ஆகும்னு சொல்றாங்கங்க. ஆனா முடிக்கிறதுக்குள்ள பெண்டு கழண்டுடுச்சு. இந்த ட்ரெஸ் மடிக்கிற வேலை இருக்கே, எவ்வளோ மடிச்சாலும் நெக்ஸ்ட் டே திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்களும் இப்படியா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேளையா ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. நம்ம நார்மலாவே வீட்டை க்ளீன் பண்ண மாட்டோம். இதுல ஊருக்கு வேற போறோம் அப்படின்னு சரி எல்லாத்தையும் சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு இந்த வேலையும் ரொம்ப சூப்பராகவே முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி எப்படியோ வீடு போய் சேர்ந்தா போதும் சாமின்னு பஸ் ஸ்டாப் போனா அங்க அவ்வளோ கூட்டங்க. பஸ் ஸ்டாப் பார்த்தா திருவிழா மாதிரி ஜே ஜேன்னு இருந்துச்சு. ஒரு வேளையை அடிச்சு பிடிச்சி பஸ்ல ஏறி விண்டோ சீட் பிடிச்சாச்சு. விண்டோ சீட்ல கிடைக்கிற ஃபீல் இருக்கேங்க, தனி ஃபீல். அப்புறம் பஸ்ல பாட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு ஃபைனலி நாகப்பட்டினம் ரீச் ஆயிடுச்சு. வீடு காத்து ஃபெஸ்டிவல் வைப் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வில்லேஜ் மோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த விளாக் உங்க லைஃப் மாதிரி இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? கரெக்ட் தாங்க. ஒரு அப்புறம் அப்பா கூட வண்டியில வீட்டுக்கு போயாச்சு. டாட்டா.